கொரியால நடந்துட்டு இருந்த மிகப்பெரிய போர் ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்னதான் போர் முடிஞ்சிருந்தாலும் போரோட தாக்கமா அந்த ஊர் மக்கள் இன்னுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த நாட்டோட பொருளாதாரமும் பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற யாருக்கும் சரியான வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பசியாலேயும் வறுமையினாலையும் அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கிம் அவன் பையனுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்காக ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி சுயலுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஃப்ளூட் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். போர்ல அவனுக்குமே பல காயங்கள் ஏற்பட்டு அவன் காலுமே உடஞ்சு போயிருந்திருக்கும். போர்ல அவனோட மனைவி இழந்து அவனுக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அவன் பையன் மட்டும்தான். அவன் பையன் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு சுயலுக்கு போயிட்டு இருக்கான். பல நாட்கள் காடு மேடுன்னு பயங்கரமா நடந்ததுக்கு அப்புறம் மலையில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை பாக்குறான். அந்த கிராமத்துல போய் 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறமா சுயலுக்கு போலான்னு நம்ம கிம் ஒரு முடிவு பண்றான். ஆனா இவங்க போற கிராமம் சாதாரணமான கிராமம் கிடையாது. இவங்க அந்த கிராமத்தை பார்க்கும்போது வெளியே அவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா உள்ள பல மர்மங்கள் காத்துட்டு இருக்கு. இவங்க அந்த ஊருக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற எல்லா சின்ன பசங்களும் இவங்களை பார்த்து ஓடிடுறாங்க. ஏன்னா அந்த ஊர் கிராமத்துக்குள்ள வெளியாளுகளுக்கு இடமே கிடையாது. இவங்களை பார்த்தோன்னே 2-3 பேரு மேல வானத்தை பாக்குறாங்க. இந்த கிராமத்திலேயே வெறும் 50 பேர் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாரும் இவங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த ஊரோட தலைவரானவரு கிம்ம கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. கிம்முமே இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். இது என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. போறனால என் மனைவி நான் இழந்துட்டேன். எனக்கு இருக்கிறது என் பையன் மட்டும்தான். அமெரிக்க டாக்டர் இந்த அட்ரஸ் கொடுத்து இந்த அட்ரஸுக்கு போனா என் பையனை காப்பாத்திக்கலான்னு சொன்னாரு. இந்த அட்ரஸ் பாருங்களேன்னு ஒரு அட்ரஸ் தரான். ஆனா அந்த அட்ரஸ்லயே கெட்ட வார்த்தையில இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். 2 பேத்துக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாம சரிப்பா நீ இங்க இருந்துக்கன்னு அந்த ஊர் தலைவர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ பார்த்து போர் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் என் ஊர் மக்கள் யார்கிட்டயும் சொல்லிடாதப்பா அப்படின்னு ஒரு இக்கு வச்சு முடிக்கிறாரு. நம்ம ஹீரோவுமே சரி நம்ம பையன் நல்லா இருந்தா போதுன்னு அப்படியே அமைதியா இருக்கான். நம்ம ஹீரோவுமே 2 நாள் இருந்தாலும் அந்த ஊரோட வட்ட ரொம்பவே ட்ரை பண்றான். ஃப்ளூட் எடுத்து அப்படியே வாச்சிட்டு இருக்கான். இங்க ஒரு புள்ளைய காட்டுறோம் பாத்தீங்களா, இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளுமே நம்ம ஹீரோ மாதிரி தான். போர்ல அவளோட புருஷன் இழந்திருப்பா. இப்ப முட்டையை உடைச்சு சமையல் பண்ணிட்டு இருப்பா. இந்த மாதிரி முட்டையை உடைக்கும் போது ஒரு முட்டையில இருந்து ரத்தம் நிறைஞ்ச ஒரு கருமுட்டை வரும். இத பார்த்தோன்னு எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா அந்த ஊர் தலைவரே யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம ஊர்ல இருந்த ஷாமனோட சக்தி இப்போ உனக்கு வந்துருச்சு. இனிமே நீ தான் நம்ம ஊருக்கான ஷாமன்னு ஊர் மக்களை பார்த்து சொல்ல ஊர் மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்க இருந்து கட் பண்ணா அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ பாத்ரூம் போயிட்டு இருப்பான். ஆனா அவன் பாத்ரூம் போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வாழை பார்த்து பாம்பு நினைச்சிருவான். ஆனா அது ஒரு மிகப்பெரிய பெரிச்சாலி. இப்ப நம்ம இந்த ஊர் தலைவர் வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஊர் மக்கள் எல்லாரும் அங்க கூடி இருக்காங்க. ஊர் மக்களை பார்த்துமே இந்த தலைவரே இவர் நம்ம ஊர்ல 2 நாள் தங்க போறாரு. இவருமே போறனால அவரோட மனைவி இழந்துட்டு இவரோட பையனோட உசுரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஊரை தேடி வந்திருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு இவர் நம்ம இடத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல இன்னொருத்தன் இவர் இங்க இருக்கிறதுல இருக்கட்டும், நம்ம ஊர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து அந்த பிரச்சனையை துரத்துற நீங்களே, ஆனா இது வரைக்கும் அதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலையே அப்படின்னு கேட்க இந்த தலைவரோட பையன் ஒருத்தர் இருப்பான். அவர் ரொம்ப கோவமா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நாள் கொடுங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சிடற அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் நம்ம ஹீரோவுமே உங்க ஊர்ல நிறைய எலி பிரச்சனை இருக்குல்ல எனக்கு நல்லாவே தெரியும். என்னால அந்த எலிகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி இந்த ஊர்ல இருந்து துரத்த முடியும். ஏன்னா என்னோட ஃப்ளூட் மூலமா விலங்குகளையும் பறவைகளையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப வேணா சாம்பிள் பாக்குறீங்களான்னு அவன் ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா இவங்க இருக்கிற கூரைக்கு மேலேயே நிறைய எலி இருக்கும். அந்த எலியில இப்ப அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னு ஊர் மக்கள் எல்லாருமே எப்படியாவது அந்த எலியை ஓட்டிருங்க அப்படின்னு சொல்ல இந்த ஊர் தலைவருமே சரி நீ சொன்ன மாதிரி மட்டும் செஞ்சிட்டீனா ஒரு மாட்டுக்கான விலையை தரேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா ஒரு மாட்டு வேலைங்கிறது மிகப்பெரிய தொகை. அவன் பையனுக்கு மருத்துவ செலவும் பாத்திரலாம், அவன் பையனை நல்லாவும் படிக்க வச்சிடலாம். இதனால நம்ம ஹீரோ பயங்கர குஷியாயிடுறான். அடுத்த நாள் காலையிலேயே அந்த எலி எப்படி போட்டு தரலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க இருக்கிற ஊர்ல நல்லா புகை வர்றதுனால மலைக்கு இப்ப அப்படியே போறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ 2 பவுடர் கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு பவுடர் எலிக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த பவுடரை காத்துல அப்படியே கலந்து விட்டுட்டோம்னா அந்த எலிகளுக்கு அது பிடிக்காம அது வெளியே வந்துரும். இன்னொரு பவுடரை எலிக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி இருப்பான். ஊர்ல இருந்து ஒரு குகை வரைக்கும் அந்த பிடிச்ச மருந்த போட்டுட்டே வந்திருப்பான். நம்ம ஹீரோட பிளான் என்னன்னா மலைக்கு மேல இருந்து நாம் கட்டையெல்லாம் வச்சு எரிச்சு அந்த புகையில எலிக்கு பிடிக்காத அந்த மருந்தை கலந்து விட்டுருவான். அந்த ஸ்மெல் பிடிக்காம எலிகள் வெளியே வரும். அதுக்கு பிடிச்ச இன்னொரு பவுடரை ஸ்மெல் பண்ணிக்கிட்டு அவன் டெட்ன்னு வச்சிருக்கிற ஒரு குகைக்கு வந்துருவான். அந்த குகைக்கு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய கல்லை வச்சு அந்த குகையை மூடிடலான்ங்கிறது தான் நம்ம ஹீரோட பிளானு. இந்த மாதிரி இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோட பையனை ஹீரோயின் தான் பாத்துப்பா. நம்ம ஹீரோட பையனுக்குமே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போயிரும். நீங்க பாக்க எங்க அம்மா மாதிரி இருக்கீங்க, பேசாம நீங்க எங்களோடய வந்துருங்களேன்னு நம்மள ஒரு ஃபேமிலி இல்லன்னு கேட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோக்குமே இந்த பிள்ளைய கொஞ்சம் பிடிச்சிருக்கும். நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நாள் பழக ஆரம்பிப்பாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்ப நம்ம ஹீரோ எலிய போட்டு தள்ளுறதுக்கான நாள் வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோ பிளான் பண்ண மாதிரியே எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு மலைக்கு போய் கட்டையை கொளுத்தி விட்டுட்டு அதுல அப்படியே மருந்து போட்டுறான். அந்த மருந்து ஸ்மெல் பண்ண அடுத்த
அடுத்த செகண்ட் எல்லா எலிகளும் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஊருக்குள்ள ஆயிரக்கணக்கான எலி இருக்கும் போல இருக்கு. அந்த ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பொறுமையா காத்துட்டு இருக்கான். ஒன்ஸ் எல்லா எலிகளும் அந்த குகைக்குள்ள போனவன ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குகையை மூடிடுறான். இந்த குகையை மூடிட்டு நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வர நம்ம ஹீரோ எல்லாரும் பயங்கரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நீதான் காப்பாத்த வந்த தெய்வதூதன்னு இவனை பார்த்து எல்லாரும் பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் நம்ம தலைவரோட பையனுக்கும் தலைவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினை கேட்பானா, எனக்கு ஒய்ஃப் இல்ல, உனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, நீ நானும் சேர்ந்ததுக்கு ஒரு ஃபேமிலியா மாறக்கூடாது. என் பையனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் சுயலுக்கு போறேன். நாளானிக்கு நாங்க கிளம்பலான் இருக்கோம். உனக்கு விருப்பப்பட்டா நீயும் வரல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்துமே என் பையன் இதை கொடுக்க சொன்னா அவன அவங்க அம்மா மாதிரி நினைக்கிறான். இது என் ஒய்ஃபோட ஏர்பின், இதை நீ குத்திக்கோன்னு சொல்லி அவகிட்ட கொடுத்துட்றான். ஆனா இவங்க பேசிட்டு இருக்கும் போது தலைவர் எங்கேயோ போயிட்டு இருக்கான். தலைவனை பார்த்தோன்னே இவ அப்படியே ஓடி போயிருவா. இப்போ நம்ம ஹீரோயின் அவ வீட்டுல இருப்பா. அந்த இடத்துக்கு தலைவன் வந்து, நீ அவன் கூட ஓடி போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன்னு தெரியும். நீ அப்படி போனீனா உன் கையை கால நான் உடைச்சிருவேன். நான் உன்னை அலோ பண்ணதுனாலதான் இந்த ஊருக்குள்ளேயே இருக்க, நல்லா யோசிச்சு வச்சுக்கோன்னு இவனை போட்டு பயங்கரமா மிரட்டுறான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிராமத்து தலைவருக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க ஊர் பொதுமக்கள் கிட்ட போய், எனக்கு தெரிஞ்சவன் நமக்கு நல்லது பண்ண வரல, எனக்கு தெரிஞ்சவன் ஜாப்பனீஸ் பையா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியுது. அது கூட எலியை துரத்துறதுக்காக கிடையாது, ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக தான். இவனை இங்க விட்டோம் நம்மளை கொன்றுவான், இவனை எப்படியாவது இங்கிருந்து துரத்தி விட்டாகணும்னு பயங்கரமா பிளான் போட்டிருக்காங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய், நான் நேத்தே கேட்டேன்ல நீ என் கூட வரியல, நாளைக்கு காலையில நம்ம சுயலு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, வேண்டாம் வேண்டாம் நம்ம இப்பவே போயிடலாம், இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நம்ம இப்பவே போயிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், இரு தலைவர் எனக்கு பணம் தரேன்னு சொன்னாரு, அந்த பணத்தை மட்டும் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எவ்வளவு தடுத்து பாக்குறா அங்க போகாதுன்னு. ஆனா இவ பெருசா எதுவும் கேட்கற மாதிரி இல்ல. இவ அந்த இடத்துக்கு போன உடனே எல்லாரும் பயங்கர வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்து தலைவருமே, நீ என்கிட்ட என்ன சொன்ன, எல்லா எலிகளையும் போக்கிட்டு தானே சொன்ன, இது என்ன எலிகள் எல்லாம் சேர்ந்து பூனை கடிச்சு சாப்பிட்டு இருக்கு, அப்போ நீ ஃபுல்லா இது பண்ணல, நம்ம அக்ரிமெண்ட் படி நீ எல்லா எலிகளும் துரத்துனாதான் உனக்கு பணம் தருவேன்னு சொல்லியிருக்கேன், இதுக்காக உனக்கு நான் பணம் தர மாட்டேன், மரியாதை எங்க ஊரை விட்டு வெளியே போயிரு, எங்க ஊர் பொண்ணையே நீ இங்கிருந்து கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டேன், அதுக்கு என்னால அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே, நான் எல்லா எலியும் துரத்திட்டேன் என்ன நம்புகன்னு சொல்லி பணத்து மேல கை வைக்க போறான். ஹீரோக்கு ஒரு செகண்ட் என்னாச்சுன்னே தெரியல, நான் விரலு போயிடுச்சுன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு அவன் பையன் வரான். அவன் பையன் முன்னாடியே அவனை போட்டு அடி அடி நிற்பாங்க. அவன் பையன் கதற ஆரம்பிப்பான். ஆனா இவனை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் திடீர்னு அப்படியே வெளியேறுவா. வெளியே வந்து பார்த்தா அவ வயித்துல அவளே குத்திட்டு அவளுக்கு அவளே சூனிய வச்சுட்டு என்னென்னவோ கத்த ஆரம்பிப்பா. அங்க இருக்கிற பொதுமக்களை பார்த்துமே, சூரியன் வராத ஒரு நாளனிக்கும் நிலா வராத ஒரு நாளனிக்கும் உங்க ஊருக்கு ஒரு பயணி வருவான், அவ வந்த உடனே இங்க இருக்கிற எல்லாரும் செத்து போயிருவீங்க சொல்ல, இது சொன்னோன்னு அங்கிருந்து எல்லா மக்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஊர்லயே ஒரு மிகப்பெரிய நோய் இருந்திருக்கும். அந்த நோய் இருந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல தனியா தள்ளி வச்சிருப்பாங்க. போரோட விளைவுனால அடைக்கலம் தேடி நோய் பாதிக்கப்பட்ட அந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அந்த ஊர்ல இருந்த ஷாமன் இவங்களை அலோ பண்ணவே இல்லை. இவங்க எல்லாத்தையும் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு துரத்து அனுப்பிட்டீங்களே, இவங்க இருக்கிற இடத்துலயும் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தலைவங்காரன் குழந்தைகள் எல்லாத்தையும் கிள்ளி விட்டு சிம்பதியை கிரியேட் பண்ணி உள்ள போயிருந்திருப்பான். ஆனா அந்த ஊர்ல போய் செட்டில் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த நோய் வந்த எல்லாத்தையுமே கொடூரமா கொண்டு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஷாமனை பார்த்துமே, எங்களுக்கு ஷாமனா இருந்தீங்கன்னா உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லியிருப்பான். ஆனா அவங்க அதை ஏத்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிருந்திருப்பாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறமா தான், அந்த ஊர்ல இருக்கிறவங்களை கொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த ஊர்ல நிறைய எலிகள் தொல்ல வர ஆரம்பிச்சிருக்கு. எலிகள் சொல்ல போனா மனுஷங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவங்க இந்த ஊர்ல இருந்த நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாத்தையும் கொண்டிருப்பாங்கல்ல, அவங்களோட பாடி எல்லாம் தின்னு தின்னு அவங்களோட நோயும் இந்த எலிக்கு வந்திருக்கும். மனுஷனோட மீட்டை சாப்பிட்டு பழகினதுனால குழந்தைகளோட காது பூனைன்னு எல்லாத்தையுமே அந்த எலிகள் கொண்டு சாப்பிட்டு பழகி இருந்திருக்கும். இப்ப இதெல்லாம் கேட்ட பொதுமக்கள் தங்களுக்கு எதை ஆயிருமான்னு பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் செத்து போயிடுவா. இந்த ஊரோட தலைவன் என்ன பண்ணுவானா, இனிமே நீங்க இங்க இருக்க கூடாது, இந்த பேக்ல கொஞ்சம் உங்களுக்கு பணமும் சாப்பிடறதுக்கான கொஞ்சம் பொருளையும் கொடுத்துருக்கேன், இனிமே இந்த ஊர் பக்கம் உங்களை நான் பார்க்கவே கூடாதுன்னு அப்பா பையன் ரெண்டு பேத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. ஆனா இப்போ ஒரு இடத்துல போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. கொஞ்ச நேரம்
நேரம் தூங்கிட்டு போலான்னு அவன் பையன்கிட்ட சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்கிடுறான். ஆனா ஹீரோட பையனுக்கு நம்மளாலதானே நம்ம அப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பயங்கர கில்ட்டு. ஆனா நம்ம ஹீரோட பையன் அவங்க அப்பா பேக் எடுத்து பார்த்தா அவங்க அப்பாவோட ஃப்ரூட் இருக்காது. அதை அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு வந்திருப்பான். அந்த கிராமத்துக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறதுனால அங்க இருந்த ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்திருப்பான். ஆனா இந்த சாப்பாட்டுல கிராமத்து தலைவன் விஷத்தை கலந்து விட்டுருப்பான். நம்ம ஹீரோ இப்ப எந்திரிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு ஒரு அணில் செத்து போயிருக்கும். இதே நேரத்துல ஹீரோட பையன் அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் அவன் பையனை தேடி போயிட்டு இருப்பான். பார்த்தா அவன் பையன் பசிக்குதுன்னு அதை சாப்பிட்டு செத்து போயிருப்பான். இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கடுப்பாயிரும். அந்த ஊர்க்காரங்களை எலிக்கிட்ட இருந்து காப்பாத்தினா என் பையனுக்கு விஷ வச்சு சாவடிக்கிறீங்கன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றானா, எலிகளுக்கு பிடிக்காத மருந்து ஃபுல்லாத்தையும் அவன் உடம்புல அப்படியே போட்டுக்கிறான். தான் பையனை எரிச்சிட்டு அந்த புகையில எலிக்கு பிடிச்ச பவுடரை அப்படியே கலந்து விட்டுறான். பத்தாவதுக்கு ரத்தவாடு வேணும்னு தான் கைய உடைச்சு அதுல இருந்து வந்த ரத்தத்தை அப்படியே தெளிக்க ஆரம்பிக்கிறான். அந்த எலி இருந்த பொந்தையும் அப்படியே ரிலீஸ் பண்ண அந்த எலியும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக ஆரம்பிக்குது. இவனும் ஃப்ளூட்டை வச்சு அதுல அழகா ஊருக்கு கொண்டு போயிட்டான். ஊர்ல இருக்கிறவங்க கொண்டு போய் பார்த்தா என்னடா ஏதோ கடிக்குதுன்னு பார்த்தா ஒருத்தனோட காடியே எல்லா எலியும் கடிச்சு துப்பிட்டு இருந்திருக்கும். ஒருத்தவங்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. தலைவரோட பையன் பூனையை வச்சுட்டு அந்த பூனையை பார்த்து அவங்கள கொல்லுன்னு பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனை கடிச்சு அந்த எலியில சாப்பிட்டுருது. அதே மாதிரிதான் கிராமத்து தலைவனுக்கு ஆச்சு. ஒட்டு மொத்தமா அந்த கிராமத்துல இருந்த எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். காலங்காலத்துல எந்திரிச்சு பார்த்தா 4-5 சின்ன பசங்க மட்டும் இருக்காங்க. அந்த சின்ன பசங்களையுமே ஃப்ளூட் வச்சு அவங்கள மயக்கி அந்த எலிகள் இருக்கிற அந்த குகை கிட்ட கூட்டு போறான். அவங்க உள்ள போன உடனே கல்ல வச்சு அப்படியே மூடிடுறான். இங்கேயே த பைப்பருங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. படத்தோட கிளைமேக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பையனை கொன்னதுக்காக அந்த கிராமத்துல இருந்த அத்தனை பேத்தையும் கொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட பசங்களையும் நம்ம ஹீரோ சேர்த்து கொண்டிருப்பான். அவன் பண்ணது தப்பா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். பாய்.